வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபிஸ். நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா 90's கிட்ஸோட ஃபேவரேட்டான பொரி உருண்டை. இந்த பொரி உருண்டையை வந்து கார்த்திகை தீபம் அப்பவும் ஸ்பெஷலாக பண்ணுவோம். நான் இப்போ கார்த்திகைக்கு பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க, நான் அந்த மாதிரி பொரி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 கப் வரும். 4 கப் பொரிக்கு 3/4 1 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 3/4 கப் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன். சுக்கு பொடி சேர்க்கும்போது நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு வெறும் வாணலியில் இந்த பொரியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடேறுற மாதிரி வறுத்துக்கலாம். கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். அந்த பொரியில் கொஞ்சம் சூடேறினா மட்டும் போதும். அப்போ நமக்கு வந்து பொரி உருண்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதே வாணலியில் பொரி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்க வெல்லம் ரொம்ப லைட் கலராக தான் இருக்குது. அதனால் நான் இந்த வெல்லத்தை வந்து கேரமலைஸ் பண்ணி சேர்க்க போகிறேன். அப்போ வந்து நமக்கு நல்லா பொரி உருண்டை வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கும். அதனால் அதே மாதிரி நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற வெல்லத்தில் மண் எதுவுமே இல்லை. இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால செக் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் டைரெக்டாகவே பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன் கேரமலைஸ் பண்ணி. இப்போ நீங்கள் எடுத்திருக்க வெல்லத்தில் வந்து மண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாகா காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அப்புறம் பாகு காய்ச்சிக்கலாம். அதே நீங்கள் 1 கப் வெல்லம் அடிக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் இது மாதிரி கரையுது பாருங்கள். இது கொஞ்சம் பாகு பதத்துக்கு வரணும், திக்காக. அந்தளவுக்கு நான் இதை கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்ருக்கு. அதை மாதிரி இப்போ நம்ம பார்க்கும்போது லைட் எல்லோ கலரில் தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகு கொஞ்சம் திக்காக வருது. இந்த பாகு பதம் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா கல் பதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். தக்காளி பதம் கிடையாது, கல் பதம். நீங்கள் தக்காளி பதத்தில் எடுத்துகிட்டு பொரி உருண்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா பொரி உருண்டை வந்து நமத்து போன மாதிரி இருக்கும். அதனால் கல் பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த பதத்தை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அந்த பாகை ஊற்றினோடனே அது எவ்வளோ திக்காயிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதை விடவும் ரொம்ப திக்காக்கிடக்கூடாது, அப்புறம் நமக்கு உருண்டையே பிடிக்க வராது. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றினோடனே உடனே இப்படி செட் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரியை சேர்த்துக்கலாம். இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொரியை இதோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நம்ம சேர்த்துருந்த வெல்லத்தோட கலர் நல்லா கேரமலைஸ் கலரில் வந்திருக்கு. இப்போது சூடாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாகு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிப்போம். அப்போ இதெல்லாமே சேர்ந்து கட்டியாக கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக சூடு ஆறட்டும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் ஆற வச்சுருக்கேன், ஒரு 5 நிமிஷம் போல். அதுக்கு அதிகமாக ஆறுனா கூட ரொம்ப கெட்டியாயிரும், உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ நான் கையில் லேசாக தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அதை கூட தொட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் இருந்தால் நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கலாம்.
நம்ம வந்து சூடாக இருக்கிறதுனால தண்ணி லைட்டாக கையில் வச்சிட்டோம் அப்படின்னா கைக்கு வந்து சூடு தெரியாது. அதனால் நான் வந்து தண்ணி தான் தொட்டுட்டு உருண்டை பிடிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் உருண்டையாக தான் பிடிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து 10 நாள் ஒரு வாரம்லாம் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்த்து பிடிக்க வேண்டாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது உடனே காலியாயிரும். அதனால் நான் வந்து தண்ணி தொட்டு உருண்டை பிடிக்கிறேன். லைட்டாக சூடாக தான் இருக்குது. இன்னும் நம்ம மேலே இருக்கிறது வந்து ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உருண்டையெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ளே அடியில் இருக்கிறது ரொம்பவே கெட்டியாயிரும். அதனால் லைட் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட 90's கிட்ஸ் ஃபேவரட் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து பொரி உருண்டை என்ன பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, இதை மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம தூக்கி போடும்போது டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், கல் பதம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, நமத்து போகாது. அது மாதிரி நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த பொரி இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு 10 டேஸ் ஆனால் கூட சீக்கிரமாக கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.